ஓம் சாந்தி. நான் இந்த சரீரம் என்ற ஆடையில் இரு புருவங்களுக்கு மத்தியில் மின்னிக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் இன்று பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சுவமானங்களையும் சிந்தனை செய்து பார்க்கின்றேன். நான் நினைவு யாத்திரையில் வேகமாக ஓடி புண்ணிய ஆத்மாவாக ஆகின்ற ஆத்மா. நான் சொர்க்கத்தின் ராஜ்ய பதவியை அடைகின்ற ஆத்மா. நான் கோபியராக இருக்கின்ற ஆத்மா. நான் தந்தைக்கு உண்மையை கூறி ஸ்ரீமத்தை பெறுகின்ற ஆத்மா. நான் இப்போது பதித்த பாவலர் மூலம் தூய்மை அடைகின்ற ஆத்மா. நான் மன்மனா பவ என்பதை மட்டும் நினைவில் வைத்திருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையையும் ஆஸ்தியையும் நினைவு செய்கின்ற ஆத்மா. தந்தை சொர்க்கத்தை படைக்கக்கூடியவர். நான் அவரை நினைவு செய்து சொர்க்கத்தின் ராஜ்ய பதவியை அடைகின்ற ஆத்மா. நான் மனிதனிலிருந்து தேவதையாக ஆகின்ற குறிக்கோளை வைத்திருக்கின்ற ஆத்மா. நான் தேவி தேவதா தர்மத்தினராக ஆகின்ற ஆத்மா. நான் தேகத்திலிருந்து புத்தியை விலை தந்தையை நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் பிரியதர்ஷினியாகி பிரியதர்ஷனை நினைவு செய்கின்ற ஆத்மா. தந்தையை நிரந்தரமாக நினைவு செய்து துருவை நீக்கிவிடுகின்ற ஆத்மா. நான் பாவ ஆத்மாவிலிருந்து புண்ணிய ஆத்மாவாக ஆகின்ற ஆத்மா. நான் தைரியசாலியாக இருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையிடம் உண்மையை கூறி லேசாக ஆகிவிடுகின்ற ஆத்மா. நான் உண்மையான மனதோடு தந்தையை நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் புத்தி யோகத்தை தந்தையோடு இணைத்துக் கொள்கின்ற ஆத்மா. கைகள் வேலை செய்தாலும் நான் மனதை தந்தையிடம் வைத்திருக்கின்ற ஆத்மா. நான் ஸ்ரீமத் படி நடப்பதால் ஒவ்வொரு அடியிலும் நன்மையை பெறுகின்ற ஆத்மா. நான் நினைவினால் உலகத்திற்கு
அதிபதியாக ஆகின்ற ஆத்மா. நான் மிகவும் உயர்ந்த குறிக்கோளை வைத்திருக்கின்ற ஆத்மா. நான் ஒவ்வொரு அடியிலும் சர்ஜனிடமிருந்து ஆலோசனையை கேட்கின்ற ஆத்மா. நான் ஸ்ரீமத் படி நடக்கின்ற ஆத்மா. நான் தந்தையிடம் எதையும் மறைக்காமல் இருக்கின்ற ஆத்மா. நான் தேகம் மற்றும் தேகதாரிகளிடமிருந்து புத்தியின் யோகத்தை விலக்கி ஒரு தந்தையிடம் இணைக்கின்ற ஆத்மா. நான் செயல்களை செய்து கொண்டிருந்தாலும் ஒரு தந்தையின் நினைவில் இருப்பதற்கான முயற்சியை செய்கின்ற ஆத்மா. சதா ஏக்ரஸ் சம்பன்ன மனநிலையில் இருக்கக்கூடிய முயற்சியின் மூலம் பிராப்தியை பெறுகின்ற ஆத்மா. நான் சங்கம யுகம் எனும் பிராப்தி யுகத்தில் இருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையின் குணத்தை என்னுடைய குணமாக ஆக்குகின்ற ஆத்மா. எது தந்தையின் நிலையோ நானும் அது நிலையில் இருக்கின்ற ஆத்மா. நான் சதா ஏக்ரஸாக ஒரே நிறைவான மனநிலையில் இருக்கின்ற ஆத்மா. நான் தந்தைக்கு சமமான பிராப்தி சுரூபமானவனாக இருக்கின்ற ஆத்மா. நான் பரீட்சைகள் என்ற கடலில் ஆடாமல் இருப்பதற்காக பாப்தாதாவின் கையோடு புத்தி என்ற கையை இணைத்திருக்கின்ற ஆத்மா. நான் ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் படி மிகச் சரியாக நடக்கின்ற ஆத்மா. நான் மிகச் சரியான மூர்த்தியாக ஆகின்ற ஆத்மா. நான் ஒவ்வொன்றையும் விளையாட்டு என புரிந்து கொண்டு பார்த்து கொண்டு மற்றும் புன்சிரித்துக் கொண்டே இருக்கின்ற ஆத்மா. நான் மிகச் சரியாக எனது பாகத்தை நடிக்கின்ற ஆத்மா. நான் நிச்சய புத்தி உள்ள கவலையற்ற ஆத்மா. நான் நிச்சயத்தின் அஸ்திவாரத்தை உறுதியாக்கி சதா பயமற்றவனாக கவலையற்றவனாக இருக்கின்ற ஆத்மா. நான் சதா ஸ்ரீமத் படி மிகச் சரியாக நடந்து சதா எனது புன்சிரித்த முகத்தால் அனைவருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆசீர்வாதத்தை பெறுகின்ற ஆத்மா.
இவ்வாறாக பாப் தாதா கொடுத்த ஒவ்வொரு சோமானங்களையும் நான் புத்தி என்ற பையில் சேமித்துக் கொண்டு அதை நாள் முழுவதும் ஒவ்வொரு சமயத்திற்கு ஏற்ப காரியத்தில் பயன்படுத்தி வெற்றி மூர்த்தியாக ஆகின்றேன். மேலும் தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவிற்கு என்னுடைய கோடான கோடி நன்றியை மனதார சமர்ப்பிக்கின்றேன். ஓம் சாந்தி.